ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள், சூப்பரான ஒரு சேனலாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சேனலாக ரெடி பண்ணியிருக்கேன். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் தனியா, சோம்பு 1 டீஸ்பூன், இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். தீயை மிதமான அனலில் வச்சுட்டு நல்லா சேவரை வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கல்பாசி 1 துண்டு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, இங்கே பாருங்கள், ஒரு 4 கிராம்பு, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 10 முந்திரி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா செவக்க வதக்கியாச்சு. இதை நம்ம அரைக்க வேண்டிய ஜாரில் அப்படியே மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ஜாரில் மாற்றிட்டேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 வெங்காயம் நீள்வாக்கத்தில் கட் பண்ணியிருக்கேன். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், தக்காளி 2 பெரிய சைஸ் சேர்த்துருக்கேன். இந்த பாகத்தை கட் பண்ணி நீக்கிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து பாதி அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும். இது பாருங்கள், நல்லா வதக்கி வச்சு இது கூடவே தேங்காய் பீஸு, இது வந்து கொப்பரை தேங்காய் அப்படியே சேர்த்துக்கிறேன். பச்சை தேங்காய் இருந்தால் திருப்பி கூட சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இது பாருங்கள், நல்லா வதங்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதை வந்து பொடிச்சிடுவோம். இங்கே பாருங்கள், நம்ம கசகசா முந்திரி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அப்படியே எல்லாமே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், வதக்கி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், தேங்காய் எல்லாமே சேர்த்து அரைச்சிடலாம். இந்த கசகசா ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இந்த தண்ணியே இருக்குது, அப்படியே சேர்த்து அரைச்சிடலாம். இது ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சிட்டேன். இன்னொரு பேட்ச் அரைச்சிக்கலாம். இதை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், குக்கரில் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஒரு குழம்பு கண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு 1 டீஸ்பூன், 1 துண்டு பட்டை, 1 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அது அளவுக்கு வதங்கினா போதும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பச்சை வாசனை போகட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு தக்காளி, புதினா, கொத்தமல்லி இலை, ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்ச விழுதெல்லாம் அப்படியே சேர்த்துருங்க. 2 பேட்சாக அரைச்சிருந்தேன், எல்லாம் ஒன்று சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், காரம் மிளகாத்தூள் 1 1/2 டீஸ்பூன், காரம் பார்த்து சேர்த்துக்குங்க.
நம்ம வதக்கி அரைச்சிருக்கிறோம். நான் ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் ஜாரில் இருக்க தண்ணி கொஞ்சம் விட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சால்னாக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு. இங்கே பாருங்கள், ரொம்ப தண்ணி விட்டு விடக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. 3 விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூடாக இருக்குது. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி இலை. இங்கே பாருங்கள், சால்னா ரெடி ஆகிடுது. சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் ஆறிடுதுன்னா நல்லா திக்காக இருக்கும். இங்கே பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான சால்னா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.